ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரப்பொடி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். காரப்பொடி ரொம்ப ரேர் கிடைக்கிறது. கிடைக்கும் போது வாங்கி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு சளி, இருமல், ப்ரெக்னென்சியாக இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை காரப்பொடி சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கால்சியம், ரிச் இன் கால்சியம். மெயினாக இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மீன் குழம்பு, நான்வெஜ் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவேன். ஒரு பிடி கருவேப்பிலை, அதே மாதிரி தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா. நான் காரப்பொடி மீனை வாங்கிட்டு க்ளீன் பண்ணி அதை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீன் எப்போயுமே நல்லா க்ளீன் பண்ணால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் க்ளீனிங்லாம் விட்டுட்டோம்னா குழம்பு ஒரு மாதிரி கவுச்சி வாடை அடிக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் சோம்பு, வெந்தயம், கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி சளி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மிளகு, சோம்பு, மிளகு சீரகம், மிளகு நச்சு சேர்த்துக்கலாம். அந்த குழம்போட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெலாம் அப்படி சாப்பிட்லாம். ப்ரெக்னென்சி லேடிஸ் கூட இதை நிறையா எடுத்துக்கலாம். இந்த மீன் எந்த ஒரு அலர்ஜி அந்த இதெல்லாம் இல்லை. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இதுக்கு. இது கூட சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்பு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை கரைச்சி நல்லா இதில் ஊற்றிடுங்க. நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் கெட்டியாக தான் ஊற்றணும்னு இது பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கெட்டி குழம்பா வைக்க மாட்டேன், கொஞ்சம் தண்ணி குழம்பா தான் வைப்பேன். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு சிலவங்க கெட்டியாக வைப்பாங்க, ஒரு சிலவங்க தண்ணியாக வைப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைலில் வச்சுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடி வாடை போனதுக்கப்புறம் இதில் அந்த மீனை எடுத்து உள்ளே இறக்கிடலாம். ஏன்னா மீனை நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா தான் டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா மீன் கரைஞ்சி ஓடி போயிடும். இந்த காரப்பொடி மீன் பார்த்திங்கன்னா முள் நிறையா இருக்கும். அந்த மீன் இல்லாமல் போயிடும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.